ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸ்னா டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ சமைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த கூகு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டான். இப்போ பியூரானோட அட்வைஸ் படி கூகுவை தேடி நம்ம ஹீரோ போகிறான். இப்போ நம்ம கூகுவும் ஃபோஷியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அந்த மாஸ்க் போட்ட மான்ஸ்டர் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி சின்ன பசங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பேரா மாதிரி அவங்கள பயன்படுத்தி அனுப்புகிறான். ஃபோஷியும் கூகுவும் ஊருக்குள்ளே சேர்ந்து அட்டகாசம் பண்ணுறாங்க. ஃபோஷியோட சிமுலேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. அது போக அவனுக்கு ஒரு பிரதரும் கிடச்சான் அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. இவங்க ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா கூகு மயங்கி விழுறான். கூகுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் நான் 3 நாளாக சாப்பிடல, எனக்கு பசிக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஃபோஷி உங்ககிட்ட சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான். கூகுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதை யோசிச்சு பார்த்து ஒருபடியாக அவன் கையிலேயே பழத்தை வர வைக்கிறான். நிறைய சாப்பாடை வர வச்சு இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். ஃபோஷியோட சிமுலேஷனில் இப்போதைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது. அவன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கானோ அதை அவனால் ரீக்ரியேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. ஒரு பப்பி அங்கே வந்து நிற்கவோ ஹே ஜோஹான் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். இது பேர் ஜோஹான் இல்லை, இது பேர் மியர், இது ரெயினோட டாக். ஆமா ஜோஹான் யாரு அப்படின்னு கூகு கேட்கவும் என்னைய அப்படிதான் அவன் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லவோ அப்ப அதுதான் உன்னோட பேரா, உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு வச்ச பேரான்னு கேட்கவோ இல்ல நான் முதல்ல மீட் பண்ண அந்த பையன் என்ன அந்த பேர் சொல்லிதான் கூப்பிட்டான். அப்புறம் அவன் அசையாம எம்டினஸ் ஆயிட்டான். உடனே நான் அவனா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்ப நீ இப்ப இருக்கிறதா அந்த பையனோட உருவத்துல, எனக்கு இப்பதான் புரியுது. அந்த ஒரு சின்ன பொண்ணோட உருவத்தை எடுப்ப, அவளும் இறந்து போயிட்டா. அந்த ஃபாக்ஸ் அப்புறமா அந்த பியர் எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படிதானே அப்படின்னு கேட்கவும் இறந்து போறதுன்னா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அது வந்துட்டு நீ இந்த எம்டினஸ்ன்னு சொல்றல அது மாதிரி தான். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களால இருந்த மாதிரி இருக்க முடியாது. உனக்கு பிசிக்கல் பெயின் ஏற்படும் போது அந்த ஆப்ஜெக்டை உன்னால கிரியேட் பண்ண முடியுது. அதே மாதிரி உனக்கு எமோஷனல் பெயின் ஏற்படுறதுனால தான் நீ அந்த மனுஷங்களா மாறுத. இப்போ ஒருவேளை நான் இறந்து போயிட்டோம்னா நீ என்னோட உருவத்துக்கு மாறிடுவ அப்படிதானே அப்படின்னு கூகு கேட்கவும் எனக்கு தெரியலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அப்படி மாறுறது எனக்கு ரொம்பவும் ஹாப்பி தான். ஏன்னா என்னோட ஒரு பார்ட் நான் இறந்ததுக்கு அப்புறமோ உன் வழியா வாழ்ந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அம்மா அப்பா 2 சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது போக என்னோட அண்ணனும் இருந்தான். லைஃப் ரொம்பவும் ஜாலியா தான் போச்சு. அப்பதான் ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது. சாப்பிட வாங்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடும்போது கூகுவும் போலான்னு போகும்போது நம்ம போகக்கூடாது, அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு அவங்க அண்ணன் தடுக்கிறான். அதுக்கப்புறமா இவங்களையும் தனியாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க போறாங்க. ஒரு நாள் என்னோட ஃபேமிலி வேற ஒரு டவுனுக்கு போனாங்க. ஆனால் எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்களோட ஃபேமிலியில நாங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லி. எங்க அண்ணன் தான் எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருந்தான். ஆனால் இப்போ அவனும் இல்லாம போயிட்டான். நான் தனியாயிட்டேன்னு நினைக்கும் போது தான் நீ என்னோட லைஃப்ல வந்த ஃபோஷி. நீ என்ன மறந்துடாத ஓகேவா? ஒருவேளை நான் இறந்துட்டோம்னா என்னோட உருவத்துக்கு நீ கண்டிப்பா மாறணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சோகமா பேசுறான். அவனுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவன் அப்படியே ஒரு மாதிரி மயங்கிருந்தான். இவனும் ஒரு வேளை இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹேய் நீங்க எங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரெயின் வரவா அவன் எந்திரிச்சிருந்தான். உங்களை எங்கெல்லாம் தேடுறது, சரி வா நம்ம அந்த கூஸ்மேன் வீட்டுக்கு போலாம் கூகு அப்படின்னு சொல்லி அவ இழுக்கிறா. அந்த ஆளு என் வயிற்றுக்குள்ள ஆல்கஹாலை வச்சு தச்சிருக்கானா, அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கூகு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுறான். கூகு அங்க எல்லாருக்குமே நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லவோ உனக்குமா அப்படின்னு கேட்கவும் ஆமா எனக்கும் தான் அப்படின்னு அவ சொல்றா. ஏன் அப்படிங்கறத அவ மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறா. இவ செய்யற சாப்பாடு ரொம்பவும் மோசமா இருக்கு அப்படின்னா நீங்க கூகுவை போய் கூப்பிட வேண்டியதானு சொல்லவும் எங்களுக்கு ரொம்பவும் சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க தூங்குறாங்க. அதனாலதான் இவ கூகுவை தேடி வந்திருக்கா. ஆமா நீ ஏன் அந்த மரத்துக்கு பின்னாடி பூச்சி மாதிரி ஒட்டிட்டு நிக்க அப்படின்னு அவ கேட்கவும் என்னோட மாஸ்க் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த மாஸ்க் உனக்கு கியூட்டா இருக்கும், கஸ்டமர்ஸை ஈர்க்கிறதுக்காக தானே போட்டிருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அவ கேட்கவும் இல்லை என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், என்னோட ஃபேஸ் ரொம்பவோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி அவா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவள் அந்த பெட்ஷீட்டை தூக்குறா. இவன் போய் ஒளிஞ்சுக்கிடுறான். நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு அவள் கேட்குறா. கூகு நீ இவ்வளோ நாள் மாஸ்க் இல்லாமல் தானே சுற்றிட்டு இருந்த, இப்போ மட்டும் ஏன் எப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். டே அதெல்லாம் பேசாத ஷூ அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆமாம் கூகு நீ ரெயின் கிட்ட பேசும்போது மட்டும் உன்னோட ஹார்ட் ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வெக்கப்படுறான். உன்னோட மாஸ்க் இருந்தால் இது சரியாயிருமா, நான் போய் உன் மாஸ்க்கை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிருந்தான். உன்னோட காயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட மோசமான காயத்தை நான் உனக்கு காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷர்ட்டை கலட்டுறா. ரொம்ப 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 சின்ன காயமா இருக்கு, இது எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தியா அப்படின்னு அவ கேட்கவும் இதெல்லாம் ஒரு காயம்னு சொல்லிட்டு தெரியுதா, என் காயத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவா அவ டென்ஷன் ஆயிட்டு உன் காயத்தை காட்டு அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. அவன் மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு காயமே இல்லை, நீ ரொம்பவோ டிராமா குயின் மாதிரி ஓவர் சீன் போடுத அப்படின்னு சொல்லவும் என்னது நான் டிராமா பண்றேன்னா நீயும் எங்க அப்பா அம்மா மாதிரியே தான் இருக்க அப்படின்னு அவ ஆள ஆரம்பிக்கிறா. ஏ சாரி நான் வேணும்னு சொல்ல அப்படின்னா உங்க அப்பா அம்மாக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு அவன் கேட்கவும்
நான் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட எதுவுமே என்னால பண்ண முடியல. எனக்கு பர்பிள் கலர் தான் பிடிக்கும். ஆனா எங்க ஃபேமிலி கலர் கிரீனுங்கிறதுனால எனக்கு தேவையே இல்லாத கிரீன் கலர்ல தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது நான் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சேன். உடனே எனக்கு ஒரு டிராயிங் டீச்சர் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் தும்முனா கூட உடனே எனக்கு ஏதாச்சும் காய்ச்சலான்னு சொல்லி பார்ப்பாங்க. எனக்கு பசிக்கலைன்னா கூட நான் சாப்பிட்டாகணும். எப்பவுமே ஒரு ஆள் என் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னைய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு அவ கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா எனக்கு என்னமோ உங்க அப்பா அம்மா மேல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தோணல. அவங்க உன்னை நல்லபடியா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கோகோ சொல்லவும், உனக்கு எதுவுமே தெரியாது. எங்க ஃபேமிலியோட பேட் லக்னால தான் எனக்கு இந்த காயமே ஏற்பட்டிருக்கு. எங்க அப்பாவை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் என்னை தள்ளி விட்டு இவ்வளவு மோசமான காயத்தை எனக்கு உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவ சொல்லவும், இல்ல நீ சொல்றது தப்பு அப்படின்னு அவ சொல்லவும், நான் என்ன தப்பா சொன்னேன் அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா கோகோ அவனோட உயிரை கொடுத்து ரெயினை காப்பாத்திருக்கான். அதை அவ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறா. நான் என்ன அப்படி தப்பா சொன்னேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆமா உன்னோட ஃபேஸ்ல எப்படி அந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவ கேட்கவும், அதை நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு என்ன பிடிக்காம போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு அவ கேட்கவும், அதை நான் உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு என்ன பிடிக்காம போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆக மொத்தம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு, பத்தியா மறந்தே போயிட்டேன், இந்த மாஸ்க் அவனுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க்கை கொடுக்குறா. இவன் அந்த மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டுதான், இங்க பாரு இதுதான் உண்மை, நீ மான்ஸ்டரா இல்ல மனுஷனாங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல, என்னதா இருந்தாலும் நீ தான் ஓகேவா, எப்படினாலும் நீ என்ன பார்க்காமயே இருந்துருவியா என்ன, நீ என்கிட்ட இருந்து உன்னை பத்தின உண்மைகளை மறைச்சாலும் சரி, நான் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன், நீ மாஸ்க போட்டுட்டே என் கூட 50 வருஷம் இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவ சொல்றா. உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு அவன் கேட்கவும், அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அந்த உல்ஃபா இருந்து மோப்பம் பிடிச்சே கூகுவோட அந்த மாஸ்க் கண்டுபிடிக்கிறான். நீ மனுஷனா இருக்கிறது ரொம்பவோ என்ஜாய் பண்றியா அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் கலர் ஆள் வந்து கேட்கவும், உடனே ஃபூஷி பழத்தை தூக்கி அவனை அடிக்கிறான். எதிரி ஒன்னு நெருங்காம பாத்துக்கோ, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் ஆளு போயிருந்தாரு. கவலைப்படாத, ஃபூஷி நம்மள கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவான் அப்படின்னு சொல்லி கூகு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா ட்ரெயினை யாரோ கடத்திட்டு போறாங்க. இது எங்க அப்பா அனுப்பின ஆளுங்க தான் அப்படின்னு அவ சொல்றா. அந்த பொண்ணு திரும்பவும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ கதறவோ கூகு வந்துட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். அவளுக்கு நம்ம கூகு மேல ஒரு கிரஷ் வந்த மாதிரி தெரியுது. எங்க அப்பா என்ன எப்படியோ 20 ஆளுங்களை என்ன தேடி அனுப்பி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்ப நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே இந்த மாஸ்க் போட்டுட்டு கடைசியில அதை என்கிட்ட தந்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு அவ சொல்றா. சரி உன்னோட இந்த மாஸ்கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவகிட்டயே கொடுத்துட்டு, எனக்கு அதை கொஞ்ச நேரம் தந்ததுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தேன்னு கோகு கேட்கவும், நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லவோ, அதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கோகு கவலைப்படாத, நான் உன்னோட ஃபேஸை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லவோ, அப்படியா ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியா இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருதான். சரி வாங்க நம்ம அந்த கோஸ்ட்மேனோட வீட்டுக்கே போலாம் அப்படின்னு கூகு சொல்லவும், ஆனா அவர் உனக்கு பண்ண அந்த காரியத்துக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு ரெயின் கேட்கவும், ஆனா நீ ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அதுதானே உனக்கு நல்ல இடம், அது போக நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப எல்லாருமே அந்த கோஸ்ட்மேனோட இடத்துக்கே போறாங்க. தூரத்துல ஒரு லேடி ஃபயர் லேம்பை வச்சு நின்னுட்டு இருக்கா. மை லேடி நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களை எங்கெல்லாம் தேடுறோம் தெரியுமா அப்படின்னு அவ சொல்லவும், நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தேடுற ரீன் நான் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. நான் ரெயின்கிற நேமையே யூஸ் பண்ணலையே, உங்களோட இந்த டிராமாலாம் என்கிட்ட செல்லாது அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. டக்குன்னு கூகு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மெய்டோ பின்னாடியே துரத்தி வரா. ஃபூஷி நீ அவளை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், மார்ச் உருவத்துக்கு மாறி எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இந்த குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, இதை தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஃபூஷி நீ சீக்கிரம் திரும்ப வந்துருவேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கூகு ஓடிட்டு இருக்கான். இல்ல கூகு நீ நினைக்கிறது தப்பு, ஃபூஷியால திரும்ப வர முடியாது, ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. லாஸ்ட் டைம் அவன் போட்ட சண்டையில எதிரியை பத்தி அவன் எதுவுமே தெரிஞ்சுக்கிடல, 2வது எதிரி இப்போ தன்னோட ஃபர்ஸ்ட் மூவா ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவா அந்த மெய்டு வந்துட்டு கத்துறா. அச்சோ ஃபூஷி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூகு நினைக்கிறான். மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. நான் என்னன்னு போய் பாக்குறேன் அப்படின்னு கூகு ஓடுவோம். என்ன தனியா விட்டுட்டு போறியா அப்படின்னு அவ கேட்டுட்டு, இல்ல நான் தனியாவே வீட்டுக்கு போய்க்கிடுவேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறா. கூகு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல கீழே ரத்தமா இருக்கு. மார்ச் அங்கன கிடக்குறான். ஃபூஷி உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். இப்ப மார்ச்சோட உருவத்தை அந்த கிரேச்சர் திருடிடுச்சு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போன தடவை எல்லா உருவத்தையும் அது திருடிடுச்சு. மார்ச்சோட உருவத்தை வச்சுதான் நம்ம ஹீரோ ஏதோ ஓரளவு ஜெயிச்சான். ஆனா இப்ப எடுத்த உடனே மார்ச்சோட உருவத்தையே அது திருடிடுச்சு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.